சென்னையில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்து கோட்டூர்புரம் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் இப்படி செய்ததாக அபராதம் விதிக்கப்பட்ட நபர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சென்னையில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் நேற்று முன்தினம் சென்னையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். ரோட் ஷோ நடத்தி வாக்குகளை சேகரித்தார். ஆனால் 3 இடங்களில் நடத்தப்பட்ட ரோட் ஷோவிலும் அவர் பேசவில்லை. இந்த ரோட் ஷோவின் போது அடையாளம் தெரியாத ஒருவர் ஹெல்மெட் அணியாமல் விஜயுடைய வாகனத்திற்கு முன்னால் 2 கைகளையும் விட்டபடி பைக் சாகசத்தில் அவர் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியிருந்தது. காந்தி மண்டபம் சாலையில் விஜய் தனது தேர்தல் பிரச்சார வாகனத்தில் செல்லும் போது அந்த வாகனத்தின் முன்பு இந்த நபர் பைக் சாகசத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பாக கோட்டூர்புரம் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். ஹெல்மெட் அணியாமல் ரேஷ் டிரைவிங் செய்ததாகவும் நம்பர் பிளேட் முறையாக பதிவு செய்யாதபடி ஆவணங்கள் சரியாக இல்லாமலும் அவர் வாகனத்தை ஓட்டியதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருவதும் அவருடைய பெயர் மனோஜ்குமார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் விசாரித்த போது விஜயை பார்த்த சந்தோஷத்தில் இது போன்ற சாகசத்தில் தான் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பைக்கை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.